வணக்கங்க. வெல்கம் டு அமுத சுவை. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல எப்படி இட்லி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு 6 பச்சை மிளகா, 3 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கத்திரிக்காய் 2 கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கு, கொஞ்சமா புளி, 50 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சவ் கோஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தண்ணி ஒரு 4 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மூடி ஒரு 3 விசில் வச்சு வேக வைக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு பாருங்க. நல்லா காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு. இப்ப மத்து வச்சு கொஞ்சமா கடைஞ்சி விட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் கடைஞ்சாலே போதும், நல்லா மசிஞ்சிடும். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன தாளிக்கலாம். அடுத்து கடை ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரோட சேர்த்துக்கலாம். புளி ஆப்ஷனல் தாங்க. கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். அதுக்காக புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்து ஒரு கொதி விடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.